இன்னொரு கட்சி இருக்குது, எல்லாம் இறந்து போனா அங்க போய் துக்க விசாரிப்பாங்க. ஆனா அந்த கட்சிக்கு கொடுமை பாருங்க, நாட்டுடைய கொடுமை தலையெழுத்த பாருங்க. எதுக்காக வந்து இருந்தாங்க, ஏன் இருந்தாங்க, அந்த குடும்பத்தை இங்க வரவழைச்சு அனுதாபம் சொல்றாங்களாம். என்ன அது சினிமா அப்படித்தான் இருக்கும், டெக்னிக்கலா தான் இருக்கும். மக்கள் ஏமாற வேண்டாம், சினிமா பார்க்கலாம். எதுக்கு? மனசில் இருக்கிற கஷ்டங்களை போக்குவதற்கு சினிமாவை பார்க்கலாம், ரசிக்கலாம், அதோட விட்டு வேணும். நிஜ வாழ்க்கையில ஒத்து வருமா? நிஜ வாழ்க்கை வேற, சினிமா வாழ்க்கை வேற. தயவு செய்து இளைஞர்களும் பெண்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிஜ வாழ்க்கை என்பது கடினம், சினிமா என்பது கனவை போல. கனவு காண்கின்ற பொழுது கண்ணை திறந்தா கனவு மறைஞ்சு போயிடும். அதுபோல சினிமா பார்ப்பது அந்த திரையரங்கு வெளியிலே வந்து விட்டால் அதோட போயிடும். அப்படித்தான் நீங்க என்ன வேண்டும் என்பதை இந்த தயவு செய்து அல்கூர்ந்து நீங்கள் இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். சிந்திச்சு பாருங்க. கொரோனா காலம், இளைஞர்கள் பாதிக்கப்படக்கூடாது, மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு வருஷம் வீணா போயிருந்து மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் நம்முடைய பள்ளியில படிக்கிற மாணவர்களும் மிக மன உளைச்சல் இருந்தாங்க. என்னுடைய கவனத்துக்கு வந்தது. உடனடியாக அந்த கொரோனா காலத்தில் பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் எல்லாம் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தாங்க. போட்டு கொடுத்தோம்ல. மாணவனுடைய உள்ளத்தை புரிஞ்சு நடக்கிற கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர் ஒரு ஆண்டு வீணாக கூடாது என்பதற்காக அந்த கல்லூரியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆன்லைன்ல வகுப்பு நடத்தணும், ஆன்லைன்ல தேர்வு நடத்தணும். அற்புதமா ஆன்லைன்ல கல்வி கட்டுறாங்க, தேர்ச்சி பெற்றாங்க. இது அதிமுக ஆட்சியுடைய வரலாறு. திமுக அப்படி இருந்ததா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 5 ஆண்டுல 10 ஆண்டுல 2011 இருந்து 2021 வரைக்கும் இதுவரை தமிழகத்தில் இல்லாத வரலாறு. ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாங்க. 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இந்திய வரலாற்றில் ஒரு மாநிலத்தில் ஒரு ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை படைத்தது அதிமுக அரசாங்கம். கொரோனா காலங்க, அந்த காலகட்டத்தில் கூட மருத்துவமனையை கொண்டு வந்து மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சாதனை படைத்தது. அம்மா இருக்கும்போது 6 2011 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைச்சோம். 5 ஆண்டு வருது, 5 ஆண்டு முடிய போது ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சதா? ஒண்ணு. திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். இந்த மாவட்டம் இரண்டா பிரிச்ச, செங்கல்பட்டு மாவட்டத்தை தனி மாவட்டம் ஆக்கின. தமிழ்நாடு முழுவதும் 6 மாவட்டத்தை உதயமாகிச்சு. 6 மாவட்டத்தை பிரிச்சு கொடுத்த நிர்வாக வசதிக்காக ஒரு மாவட்டம் திமுக ஆட்சியில் பிரிக்க முடிஞ்சதா? திறமை வேணும். எப்படி 4 ஆண்டு காலம் நான் ஆட்சி செய்தேன். 4 ஆண்டு காலம் கடுமையான சோதனை. முதல் ஆண்டு கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. அப்படிப்பட்ட காலம். குடி தண்ணீரை வசதி மக்களுக்கு கொடுத்து தங்க தடையாம பார்த்துக்கிட்டு இருந்தோம். 2வது புயல், டெல்டா மாவட்டத்தில் கடுமையான புயல், கடுமையா மக்கள் பாதிச்சாங்க. அந்த புயல்ல மீட் எடுக்கிறதுக்குள்ள கொரோனா. ஒரு வருஷம் உங்களுக்கு நல்லா தெரியும். எங்கேயாவது வெளியே போக முடிஞ்சுதா? நான் ஒன்னும் பொய் சொல்லுங்க, உண்மைதானே? எங்கேயாவது வீதியில் நடமாட முடிஞ்சுதா? வீட்டை விட்டு கூட வெளியே வர முடியல. ஒரு புதிய வைரஸ், கொரோனா வைரஸ், காற்றில் எளிதாக பரவி மக்களை தாக்கக்கூடிய அந்த வைரஸ், அதாவது மக்கள் பாதிக்கப்பட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு என்று கருதி மக்களை வீட்டிலேயே வைத்து பாதுகாத்தோம். விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 32 மாவட்டத்துக்கு நான் நேரடியா போனேன். அப்ப கூட மருத்துவர்கள் சொன்னாங்க, தயவு செய்து வெளியே போகாதீங்க, இன்னைக்கு உயிருக்கு ஆபத்துனாங்க. அதெல்லாம் நான் பார்க்கல. 32 மாவட்டத்துக்கு நேரடியாக சென்று மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் அனைத்து அதிகாரிகளும் அழைத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொரோனா வைரஸ் பரவல் எப்படி தடுக்கப்படுகிறது, எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கிறாங்க, அந்த மக்களுக்கு தகுந்த உணவு கிடைக்குதா,
அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கின்றதா என்று கேட்டு அறிந்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு.